ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே போன எபிசோடில் மக்களெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, கோஜாவை போயிருந்தா இல்லையா, அங்கே தான் காட்டுறாங்க. கோஜா வந்தவுடனே எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு என்ன நடக்குது, எங்கே என்னென்ன இருக்குது, ஓ இங்கே ஒரு பேர் இருக்குது அங்கே ஒரு பேர் இருக்குது, இப்போ தான் புரியுது இவனுங்க என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜா சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யூஜி இட்டத்தோரி கூடவே கூட குட்டி பையன் இருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா குட்டி பையன் இதை கொஞ்சம் பிடி சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஸ்டூலெலாம் தொடச்சிட்டு எங்கள் அக்கா எவ்வளோ பெரிய ஆள், அவங்க பேசும்போது நீ பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவன் ரொம்ப தோன்றான். அதுவும் போய் அந்த கோஜாவுக்கு பேக்கப்பாக எங்கள் அக்காவை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜாவை பயங்கரமாக திட்டிட்டு இருக்க. விடுடா, கோஜாவும் நல்ல பையன்தான்டா, அவனுக்கும் நிறைய சக்தியெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொன்னால், இல்லைக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு மேலே பாசமாக இருக்க. நம்ம மேவும் நீ அதனால தானே உன்னை கூட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம பேக்கப்புக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் போகிறோம், அது இல்லாமல் வேறு இடத்துக்கு தான் போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே ஊரில் வேறு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சரி இங்கே இருக்கோம், எங்கெங்கே கேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே ட்ரெயின் போகுது இல்லையா, அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாகவே வந்து கேர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே பேரியர்ஸ்லையும் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த மக்கள் எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே எந்தெந்த பிளாக்ல இருக்குன்னு தெரியல, நிறைய பேரியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அங்கே கேமராஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கேமராஸ் மூலமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு வந்து இங்கே நம்ம யூஜி இட்டடோரி கூடவே அவங்க கூட வந்த தம்பி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் அக்கா அவங்களுடைய காக்காவை வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, டேய் ரொம்ப பில்டப்லாம் பண்ணாரா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, எங்கள் அக்காவே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அக்கா ஏங்க என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி வந்து ஃபீல் பண்ண. அப்படியே அவள் சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்கே பாரு இதில் மொத்தம் 6 அதாவது 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 5 பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு 2 3லாம் எதுவுமே இல்லை. ஆனால் 2வது பிளாட்ஃபார்முக்குள்ளே போகும்போது மட்டும் என்னுடைய காக்காவை யாரோ காலி பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே பேரியரை போட்டவனும் அதுக்குள்ளே தான் இருக்கான். அதில் நான் பேரியரை பாதுகாக்கணும், அதை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு யாரோ பண்ணியிருக்காங்க. அதே போல் கீழே பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அண்டர் கிரவுண்ட், அங்கே சாமானிய மக்களை கொண்டு வந்திருக்காங்க. இது புரியுதா, இதனால் நம்ம தனியாக தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு போகிறாங்க. பிரிஞ்சுட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவை பார்த்தவே கொடூரமாக இருக்குது. ஏய் அப்படின்னு சொல்ல, டேய் நீ அந்த ஜுஜுட்சு மந்திரவாதியில் ஒருத்தன் தானே, உன்னை பார்த்தாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா, ஏன்னா நான் ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே ஒருத்தனை சாப்பிட்டுக்கிட்டே பேசுதுங்க. அதே போல் ஏய் ஒழுங்கா சொல்கிறா, அந்த பேஸ் மூஞ்சை எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்னது பேஸ் மூஞ்சனா, அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒழுங்கா சொல்லு, இந்த பேஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, யார், ஓ மெகித்தோவா கேட்குறியா, அவன் தான் அந்த மாதிரி இருக்கும் மூஞ்சி, சரி அவன் பேர் மெகித்தோவா, இதை தானே கோச் யாரையும் ஒருத்தர் சொன்னான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம யூஜி இட்டோட யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு, இங்கே பாருப்பா நீ என்ன பண்ணாலும் என்னை அடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல ஒரே குத்து தான் போய் அந்தாண்ட பல்ட்டி அடித்து வந்துட்டு, ஐயோ என்னவே அடிச்சிட்டியா, இருந்தாலும் பரவாயில்ல என்னை என்னால் கொள்ள முடியாது, ஏன்னா நான் தான் புத்திசாலியாச்சே அப்படின்னு சொல்ல, டேய் நீ ஒரு வெட்டிக்கிளியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஐயோ என்னை வெட்டிக்கிளின்னு கண்டுபிடிச்சிட்டான், அப்போ நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்ப, நீ என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பாதுகாக்க சொல்லி அந்த பேசுன்னு சொல்கிறல்ல மேகித்தோ, அவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அங்கே ஏதோ வித்தியாசமாக ஒரு பொருள் இருந்துச்சு இல்லையா, அந்த பொருளையும் பார்த்துட்டு அதை தான் ஃபஸ்ட்டு அழிக்கணும், அவன் அதை தொட விட மாட்டான். அப்போ அதில் தான் ஏதோ இருக்குது பேரியருக்கு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக சண்டை போடுறான். இங்கே மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் நீ கண்டுபிடிச்சிருந்தாலையும் சரி, என்னால் பறக்க முடியுன்ற விஷயத்தையும் ஒன்று மறந்துட்டியோ, நான் தான் வீட்டுக்கிளியாச்சே
அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பறந்து அடிக்குது. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கு முன்னே அந்த பேசினால தான் பயங்கரமான சம்பவம்லாம் ஹீரோ பார்த்துட்டு வந்திருப்பான். அவன் கொஞ்ச நாள் பழகிருந்தாலே அவன் நண்பனையும் வந்து அந்த பேட்ச் கொண்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னடா பிளான் பண்ணுறீங்க, கோஜா சாரை வர தனியாக வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுக்க. என்னடா 2 கைக்கு பதில் நான் 4 கையை யூஸ் பண்ணுறேன், அப்பவும் நீ இப்படி அடிக்கிறியா? இருந்தாலும் என் 4 கையை முன்னால் தாங்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் அடியெல்லாம் இடிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெடிக்கிளி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பயங்கரமாக கோபத்தில் அவனுடைய பவர் எடுத்து அடிக்க பஞ்சான்னு ஒருங்கி போகிறான். ஐயோ எப்பட்றா இதெல்லாம் தாங்கின, அதுவும் நான் 4 கை யூஸ் பண்ணி அடித்தேன், ஆனால் நீ என்ன அடிச்சிட்டியே, இருந்தாலும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிக்கிளி பயங்கரமாக பேச ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனை பற்றி வாய்ஸ் ஓவரும் வருது. வெட்டிக்கிளிகள்லாம் ரொம்ப ஆபத்தானது, அதை விட ரொம்ப ஆபத்தானது, அதை தனியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதை வயிறை போட்டு கிழிச்சா விட்டுறான். ஏன்னா வெட்டிக்கிளிக்கு வயிறு போச்சுன்னா மொத்தமாக போச்சு, அதனால் மொத்தமாக போட்டு அங்கே இருக்க அந்த வித்தியாசமான பொருளையும் அழிச்சிட்டு உடனே அங்கே அந்த ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கக்கூடிய அந்த பேரியர் காலியாகுது. அப்படியே கட் பண்ண நம்ம மகிதா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வெட்டிக்கிளி பையனை கொண்டுட்டாங்களா, அவன் கொண்டாலும் சரி செத்தாலும் சரி அவனை கொல்லணும், ஆனால் எனக்கு டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ராங்கான வயசில் ஜாலியாக அவன் பாட்டு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவனோட தம்பி அதே போல் நம்ம ஹீரோ இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. என்னப்பா அவனை காலி பண்ணி பேரியரும் அழிச்சிட்டு போல, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப கிணறுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே இங்கே கோஜுவை காட்டுறாங்க. கோஜை முன்னாடி நம்ம வெல்கனம் பண்ணியேன் அண்டு பண்ணியேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை வச்சு வெந்த காட்டுவோம் இல்லையா, அவனை வந்துட்டுருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணால் பழைய விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. ஏன்னா எதுக்காக இவனை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அங்கே அந்த வேல்கனை மண்டியும் யோசித்து பார்க்குறான். அதாவது கோஜவை தனியாக சமாளித்து அவனை காலி பண்ணணும் அப்படின்னா அவன் முழு சக்தியை எப்போ யூஸ் பண்ணுவான் தெரியுமா, யாரும் இல்லாத டைமில் தான். அதனால் அவன் முழு சக்தியை பயன்படுத்தாத மாதிரி பண்ணனா அவனுக்கு முன்னாடி சாசரசிலாலேயோ சாமானிய மக்கள் இருந்தால் அவன் என்ன தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பித்தாலேயோ அதை பார்த்துட்டு அவனால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தாலேயும் முழுசாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மக்கள் அவனுடைய சக்தியால் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்றது எல்லாத்தையும் பிளான் போட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே நம்ம நண்டு மண்டக்காரன் கெத்தோ தான். ஏன்னா கெத்தோக்கு யூஜப் அதாவது நம்ம கோஜோவை பற்றி எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம கெத்தோவும் கோஜோவும் அந்த அளவுக்கு திக்கு ஃப்ரெண்ட்ஸு இப்போ கிடையாது. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டால், ஓ நீங்கள் சாசரசுக்குள்ளலாம் இது பண்ணிவிட்டு இங்கே டொமைன் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம யார் நம்ம தலைவர் வேல்கனம் பண்ணியன் ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டா. இங்கே பாரு அவன் என்னதான் யூஸ் பண்ணாலையோ டொமைன் அப்ளிகேஷனுடைய அவன் ரிவர்ஸ் டெக்னிக்கு அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலையோ அவனால் ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அவனை அங்கேயே பிடிச்சி வைங்க, நான் வந்துடுறேன். அவன் வந்த உடனே அவனை பிடிச்சி அடைச்சி போடலாம், கொல்ல முடியாது, அவனை அடைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. பேரியர் போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு டேய் அமைதியாக இருங்கடா அப்படி சொல்ல, என்ன இதை பயன்படுத்த விட மாட்டேன். சரி பயன்படுத்தி தான் பாரு, பயன்படுத்தி பார்த்தா டொமைன் அப்ளிகேஷனை பயன்படுத்தினா மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெல்கம் பண்ணியும் பயங்கரமாக இருந்துட்டுருக்கேன். நம்ம கோஜாவும் சரி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுக்குன்னெல்லாம் திறந்துட்டு போக அப்படியே இந்த எபிசோடை முடிச்சு விட்டாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த எபிசோடில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.